காற்றோடு பட்டம் போல ரீச் ஆன உடனே இவர் யாரு ரகுநந்தன் பார்த்து பின்னாடி போனால் இவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது, இவ்வளோ பாட்டு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் மெயினாக வந்து சோஷியல் மீடியாவுக்கு தான் வந்து தேங்க் பண்ணணும். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் படத்தோட டீமுக்கு ஒரு பெரிய விஷஸ். ட்ரைலர் வந்து ஃபர்ஸ்ட் டேலயே 1 மில்லியன் வந்து அச்சீவ் பண்ணிருக்கு. ஒரு பெரிய சாதனை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய சின்ன பட்ஜெட் ஃபிலிம்ஸ்லாம் வருது. அந்த படத்துக்கும் இந்த மாதிரியான ஒரு வரவேற்பு கிடைச்சதுன்னா எல்லாருக்குமே வந்து சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்லாம் கிடையாது, இனி எல்லாமே படங்கள் அப்படிங்கிற மாதிரி இனி வளரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு முன்னுதாரணமா இந்த படம் அமைஞ்சிருக்கு. படத்துல வேலை பார்த்து நிறைய விஷயங்களை பத்தி பேச போறோம். ஃபர்ஸ்ட் டைரக்டர் சார், எப்படி சார் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியா வந்தது? எப்படி ஒவ்வொருத்தவங்களும் பிட்ச் பண்ணீங்க சார்? இல்லை, படம் எடுக்கணுங்கிறது என்னோட இலக்கு. அது வந்து மொதல் படம் வந்து சரியான படமாக இருக்கணும். அதுக்காக ரைட்டிங்காக ஒரு 3 வருஷம் அந்த படத்தை எழுதணும். எழுதுனதே 3 வருஷம் எழுதணும். ஏன்னா வந்து ஒரு படம் ஜெயிக்கிறதே ரைட்டிங்கில் தான். சரியாக எழுதிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுக்கான ஆட்களை அதுவே தேர்ந்தெடுத்துடும். அதனால தான் இப்போ நான் ஒரு கதையை எழுதிட்டேன், அது ரகுநந்தன் சார் தான் வேணுங்கிறத வந்து அந்த கதை கேட்டுச்சு. இந்த முகம்தான் வேணும், கௌசிக்கு மாரி ஒரு முகம் தான் ஹீரோ வேணும், பிரதிபா மாரி ஒரு முகம் தான் ஹீரோயினாக வேணுங்கிறது அந்த கதை கேட்டுச்சு. அப்போ வந்து இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து ரைட்டிங் தான். ரைட்டிங்கை நம்ம ஒழுங்காக பண்ணிட்டோம்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தானாக அமைச்சுக்கும். 3 இயர்ஸ் வந்து ரைட்டிங் மட்டும் சொல்லி அந்த டைம் சொல்லியிருந்தீங்க. அதை தாண்டி படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளோ டியூரேஷன் ஆயிருந்துச்சு? எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா படம் வந்து நாங்கள் கொஞ்சம் பட்ஜெட் இஷ்யூவாகவும் கொஞ்சம் போனதுனால இது 1.5 வருஷம் ஷூட்டிங்கே போச்சு. ஆனால் 1.5 வருஷம் போனாலுமே நாங்கள் வந்து பட்ஜெட் கம்மியாக இருந்தாலும் இது ஒரு சின்ன படமாக இருக்கக்கூடாது, இது ஒரு பெரிய படமாக தான் கொண்டு போய் சேர்க்கணும். இது நார்மல் சின்ன படம் தான், அவங்களாம் யாரும் அசால்ட்டாக ஒதுக்கிடக்கூடாது. அதுக்கு நம்ம எவ்வளோ லேயர்ஸாக ஒர்க் பண்ணணும். இப்போ ரகுநந்தன் சார் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த படம் சின்ன படமாக தெரியாது. அந்த அளவுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து எதெல்லாம் வந்து அந்த குவாலிட்டியாக ஆட் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் இந்த படத்துக்கு ஆட் பண்ணிகிட்டே இருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கேரளாவில் கூட ரிலீஸ் கேட்டிருக்காங்க, கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ணுறாங்க கேரளாவில். அந்த அளவுக்கு போனதுக்கு காரணம் வந்து இந்த படத்தில் சேர்ந்த குவாலிட்டியான நபர்கள் தான். உங்களை பார்க்கும்போது மேம் என்னை ஆஃபீஸ்லேருந்து அனுப்பும்போது சொன்னாங்க, உங்களை கண்டிப்பாக அந்த ரேப் பாட வச்சு வரலன்னா நீ திருப்பி ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டுக்க மாட்டாங்க மேம். அதனால உங்களுக்கு பிடிச்ச எந்த பாட்டாக இருந்தாலும் ஒரு ரேப் பாடலாம். புரியுது, எல்லாரும் பாட வச்சு சாவடிச்சிருப்பாங்க. இல்ல, யாரும் இது வரைக்கும் பாட வைக்கல. அப்பா, அப்போ எங்களுக்கு பாடலாம். நான் ரீசெண்டா எந்த ரேப்பும் கேட்டு மெமரிஸ் எல்லாம். சரி, உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற மெமரியில இருக்கிற ஒரு ரேப்பை வந்து ரீகால் பண்ணி பாடலாம்ல மேம்? லாஸ்ட் நான் பாடவா? சரி, ஓகே மேம். இல்ல, இப்போ எனக்கு ரீசெண்டா பிடிச்ச ரேப் தான் வந்து நான் கேட்பேன். ஓகே, அது நம்ம பாடணும்னு மெமரைஸ் பண்ண மாட்டேன். அது பிடிச்சிருந்ததுன்னா நான் கேட்டுட்டே இருப்பேன், அப்படியே மைண்ட்ல உட்காரும். அப்படி எனக்கு பிடிச்சது வந்து வேடனோட ஒரு சாங். எனக்கு அது நான் லாஸ்ட் வேணா ட்ரை பண்றேன். அவ்வளோ மலையாளம் ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்கும் தெரியல. 2010ல உங்களோட கெரியர் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன் சார். தென்மேற்க பருவ காட்சி இப்போ வரைக்கும் அந்த படத்துல இருக்க எல்லா சாங்ஸுமே எவர்கிரீன் சாங்ஸ் தான். ரிப்பீட் மூட்ல அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 16 இயர்ஸ் ஆயிடுச்சுல சார். நீங்க வந்து அப்போ நீங்க ஒரு ரகுநந்தனை பார்த்துருப்பீங்க, இப்போ ஒரு ரகுநந்தனை பாக்குறீங்கல்ல, அது என்னவா இருக்கு சார்? நான் அப்போ வந்து எப்படின்னா கொஞ்சம் ஃபயர் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ ஃபயர் இருக்குது, பட் அனுபவம் ஜாஸ்தியாகிடுச்சு. இப்போ வந்து முன்னாடி வந்து அதை ஒவ்வொரு விஷயம் என்ன சொல்கிறது எக்ஸ்பெரிமெண்டலாக எடுத்து பண்ணுவேன். அது கள்ளிக்காட்டில் பிறந்த தாயம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல், பரபர ஒரு எக்ஸ்பெரிமெண்டல். அது மாதிரி இப்போ வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்றது இன்னும் அனுபவம் ஜாஸ்தியாக இருக்குது. இவங்க 2 பேர் சொன்ன மாதிரி அவர் ஒன் சைடு லவ் போகுதுன்னு சொன்னார் இல்லையா, மியூசிக் ஆனால் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த படம் ஃபுல்லாக. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அது வந்து மியூசிக் விடவே விடாது. பட் அவர் சைடு லவ் இருக்கும், இவங்க சைடு லவ்வே கிடையாது. ஆனால் மியூசிக் என்னன்னா அந்த லவ்வை சொல்லிக்கிட்டே இருக்கும். படம் எல்லா எண்டு வரைக்கும் மியூசிக் லவ் சொல்லிக்கிட்டே இருக்கும். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அந்த இருக்குது அப்படின்றத மியூசிக் வந்து அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த படத்தில். ஸோ எனக்கு இந்த படம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக நிறைய வேரியேஷன் இருக்குது இதில். என்னென்னா லவ் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு அவேர்னஸ் இருக்குது இந்த படத்தில், அப்புறம் வந்து ஒரு பைலட்னா ஒரு அந்த படத்துக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் அவர் வந்து அவருடைய லைஃப்பில் ஏதோ அவங்க தெரிஞ்சவங்க பாதித்த ஒரு
ரியல் ஸ்டோரியை தான் பண்ணியிருக்காரு. ட்ரூ ஸ்டோரி தான். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி என்னுடைய ஜேர்னியில் அவர் சொன்ன மாதிரி நீர் பறவை அதெல்லாம் மாதிரி இதுவும் முக்கியமான ஒரு படமாக இருக்கும். நீங்க நிறைய படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருந்தாலும் இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா இதை வந்து மக்கள் வந்து பாராட்ட வந்து தவறிட்டாங்க, ஆனா அது அந்த விஷயம் எனக்கு இப்போ வரைக்கும் ரிக்ரெட்டா இருக்கு அப்படின்னா பர்டிகுலரா இதை பாட்டு ஞாபகம் வருமா சார் உங்களுக்கு? நிறைய பாட்டு இருக்குது ஆக்சுவலாக என் பாட்டு. இப்போ நீலாங்கரையில் காணாங்குருவி அதெல்லாம் வந்து நல்ல பிளாக் பஸ்டர் ஆக வேண்டிய பாட்டு. அது படம் போகாதனால நிறைய பேர் கேட்டிருக்காங்க, பட் அந்த பிக்கஸ்ட் ஹிட் கிடைக்கல அந்த சாங் வந்து. அந்த மாதிரி சில சாங்ஸ்லாம் இருக்குது. சில பேர் வந்து உங்களோட பாட்டுனே அது அவங்களுக்கு தெரியாது, அந்த பாட்டை உங்க முன்னாடியே பாடுவாங்க. அந்த மாதிரி மொமெண்ட் இருக்கா? அப்ப நீங்க அவங்க கிட்ட நிறைய இருக்கு. அதாவது இப்ப கொனக்கொண்டக்காரி அதெல்லாம் பண்ணும்போது நான் அதை கண்டுக்கவே மாட்டேன், அவங்க பாடிட்டு போவாங்க. ஸோ அப்போ வந்து அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், பரவாயில்ல நம்மகிட்ட இருந்து வந்த அந்த எல்லா சாங்குமே என்னுடைய குழந்தை மாதிரி தான் பார்க்குறேன் நான். ஸோ அது அவங்க பாடும்போது ஒரு ஹாப்பி இருக்கும். சில பேர் வந்து அந்த ஏடி கழிச்சு பாடுவாங்க, ரொம்ப பேர் வந்து இந்த சாங் பாடுவாங்க, ஆத்தா அடிக்கையில் அட அங்கே இங்கே வலிக்கலையே. முதல் தடவையாக வாயில் வச்சு அடிக்கும்போது பாட்டு போட்டது நாங்கள் தான் ஒரு அந்த மாதிரி. ஸோ நிறைய எக்ஸ்பிரிமெண்டல் நிறைய விஷயங்கள் நிறைய எனக்கு என்னென்னா அந்த பரபர சாங்காக இருக்கட்டும், தென்மேற்கு பருவக்காற்றாக இருக்கட்டும், நெஞ்சுக்குள்ள சுந்தரபாண்டியனாக இருக்கட்டும், எல்லாமே மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. ஆனால் அந்த சேரக்கூடிய டைமில் வந்து சோசியல் மீடியா வந்து ஆக்டிவாக இல்லை. அதனால் இது ரகுநந்தன் பண்ணது அப்படின்னு அப்போ தெரியாமல் போச்சு. ஸோ இப்போ தான் அது எல்லாமே வெளியே எடுக்கிறாங்க. ஓ இந்த பாட்டெலாம் ரகுநந்தன் பண்ணதா மியூசிக்கு. அது அயோத்தி வந்ததுக்கு அப்புறமா தான் காற்றோடு பட்டம் போல ரீச் ஆனவுடனே இவர் யார், ஹூ இஸ் ரகுநந்தன் பார்க்கு பின்னாடி போனால் இவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது, இவ்வளோ பாட்டு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் மெயினாக வந்து சோசியல் மீடியாவுக்கு தான் வந்து தேங்க் பண்ணணும். நீங்கள் எந்த டைம்லையாவது யோசிச்சிருக்கீங்களா சார்? இப்போ நம்ம டக்குன்னு ஒரு பாட்டு கேட்குறோம்னா அது வந்து அனிருத் சாரோட பாட்டு, யுவனோட பாட்டு, ஏ ரகுமானோட பாட்டு, அந்த மாதிரி ரகுநந்தன் நானும் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னுடைய பாட்டெல்லாம் இவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்கு, இதை வந்து நீங்கள் பார்க்க மறந்துட்டீங்களோ அப்படின்னு உங்களுக்கு அந்த ரிக்ரெட் ஏதாவது இருக்கா? இருக்கு அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் அது வந்து ஃப்யூச்சரில் அந்த மாதிரி இருக்க விடாமல் பண்ணணும். என்ன பண்ணியிருந்தா அது மாறி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும், முதல்ல தென்மேற்கு பருவக்காட்டிலே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், அதை நான் விட்டுட்டேன். ஸோ அங்கேயே நான் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து எப்படின்னா இப்போ நம்ம இவர் டேரக்டர்கிட்ட நான் சொல்லுவேன், இப்போ நம்ம கிருஷ்ணா கதிர்வேல்னு படம் எடுத்துட்டு நம்ம எதுவுமே யார்கிட்டையும் சொல்லலைன்னா படம் வெளியில் தெரியாது. ஸோ நாங்கள் படம் எடுத்திருக்கோம்னு சொல்லி நம்ம அதை வெளியில் மக்கள்கிட்ட சொல்லும்போது தான், ப்ரொமோட் பண்ணும்போது தான் மக்கள் வந்து ஓ இப்படி ஒரு படம் வருதா அப்படின்னு நம்ம வந்து கவனிக்கிறாங்க, இல்லைன்னா கவனிக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி நான் தான் ரகுநந்தன், நான் தான் இந்த படத்துக்குலாம் மியூசிக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நான் வந்து என்னை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். பண்ணலாம் அப்படிங்கும்போது மக்கள் என்னென்னா, ஏன்னா உங்களுக்கு டெய்லி மியூசிக் டைரக்டர் வந்துக்கிட்டே தானே இருக்கிறாங்க, அதில் யார் ஹிட் ஆகுறாங்களோ அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் இந்த பாட்டு படத்தோட இதெல்லாம் ரசிப்பாங்க, அதில் ரகுநந்தன் யாருன்றதை அவங்க வாட்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே எப்படின்னா நாம தான் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும், பண்ணாதான் நம்ம வந்து வெளியில் தெரியும், இல்லைன்னா யாருமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அதான் உண்மை. உங்களோட கெரியரில் சுந்தரபாண்டியன் வந்து ஒரு பெரிய ஹிட். 150 days படம் எனக்கு அது வந்துட்டு, அது சுந்தரபாண்டியன் 150 days, மஞ்சப்பை வந்து 100 days, அதெல்லாம் எனக்கு நான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாட்கள் அதெல்லாம். அதே மாதிரி பேக் டு அதுல இருந்து ஒரு 10 years பேக்கு அப்புறம் அயோத்தியில மறுபடியும் ரீஜாயின் ஆகுறீங்க. அந்த விஷயங்கள் எப்படி இருந்தது, அந்த டைம்ல என்ன நடந்தது சார்? இல்ல அயோத்தி வந்து அந்த டைரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கதை சொல்லும் போதே எனக்கு இந்த படம் கன்ஃபார்மாக பெருசாக பேசப்படும் எனக்கு தெரிஞ்சது. அந்த படத்துக்கு ஒரு சாங் தான் நாங்கள் பிளான் பண்ணோம், காற்றோடு பட்டம் போல மட்டும் தான் பிளான் பண்ணது. அவர் சார் என்ன சொன்னார்னா, படமே ரொம்ப சோகமாக போய்கிட்டே இருக்கு, அதனால நம்ம வந்து அந்த இன்ட்ரோல் பிளாக் முடிஞ்சோன்னா அந்த திருட்டு பயில சாங் போடலாம். ஆனால் மக்கள்கிட்ட பொறுத்த வரைக்கும் அந்த பாட்டு தேவையில்லைன்னு தான் நிறைய சொன்னாங்க, எனக்கு அதுதான் பட்டுச்சுது. பட் டைரக்டர் என்ன சொன்னார்னா, இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே எமோஷனலாக தான் போக போகிறோம், ஸோ அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ரிலாக்ஸ் கொடுக்கலாம் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த காற்றோடு பட்டம் போல் அந்த சாங்ஸ்லாம் நம்ம அப்படியே பிளான் பண்ணலாம். கிளைமேக்ஸ்லேயும் ஒரு சாங் வேணும்னு சொன்னது டைரக்டர் தான். அதுதான் இந்த படத்துலேயும் அப்பா அம்மா பையனுக்குள்ள ஒரு சாங் இருக்குது, அது வந்து டைரக்டர் சொன்னார், இந்த மாதிரி சார் இந்த இடத்துல ஒரு பாண்டிங் இருக்கணும் அப்பாவும் பையனுக்கும். ஸோ அது அந்த மாதிரி வந்திருக்கு படத்தில், நீங்கள் பார்க்கும்போது அந்த ஃபீல் வரும், ஒவ்வொரு அப்பா பையனுக்கும் அந்த சாங் டெடிகேட் வரும். அதே மாதிரி இவங்க போன வாட்டி சொல்லலை, நான் சொல்கிறேன் இப்போ,
அதாவது இந்த படத்தை பார்க்குற ஒவ்வொரு பெண்களுக்கும் இப்படி ஒரு கணவன் வேணும் அப்படின்னு சொல்லி படம் முடிஞ்சோன்னு நினைப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு மெசேஜ் இருக்கு படத்துல. கண்டிப்பா சார், எல்லாருமே அதை வந்து பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். நவம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு நீங்க வந்து படத்தோட கதையை எழுதுறதுக்கே 3 வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க சார். அந்த டைம்ல நம்ம இந்த படம் இப்படிதான் வரணும்ட்டு ஒரு ஆசையில தான் வந்து ஆரம்பிச்சிருப்போம். நீங்க இப்ப அந்த படத்தை பார்த்திருப்பீங்க இல்லையா? நீங்க நினைச்சதுக்கு 100% வந்து நான் அதே மாதிரிதான் எடுத்திருக்கேன், இல்ல இந்த விஷயங்கள் கொஞ்சம் மாத்திக்கலாம்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு படத்தை பார்த்த பிறகு அப்படின்னா பர்டிகுலரா ஏதாவது சொல்லலாமா சார்? எனக்கு அதை விட பெட்டரா தான் படம் வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன், சந்தோஷப்படுறேன். ஓகே, நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை விட பல மடங்கு படம் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நான் மியூசிக்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. நான் மியூசிக் இல்லாமல் வெறும் கதையும் படத்தோட ட்விஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் நான் திருப்தி அடைஞ்சிக்கிட்டேன். அதில் மியூசிக்கு, இவங்களோட ஆக்டிங் இதெல்லாம் சேரும் போது பார்த்தீங்கன்னா அது வேறு லெவலில் இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட ஒரு 100 மடங்கு சிறப்பாகவே வந்துருக்கு. நீங்க என்ன சார் இந்த படத்தோட ஷூட்டிங்லயா இருக்கட்டும், இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 2 படம் நடிச்சாச்சு, பேக் டு பேக் நம்ம ஒவ்வொரு செட்ல இருந்து ஒவ்வொரு விஷயங்களை லேர்ன் பண்ணதா சொல்லுவாங்கல்ல, நீங்க அந்த மாதிரி இந்த டீம் கிட்ட இருந்து என்ன சார் லேர்ன் பண்ணியிருக்கீங்க? விடாமுயற்சி, அதுதான். டைரக்டர் சார் கிட்ட இருந்தா சார், எல்லார்கிட்ட இருந்துமே, என்டையர் டீம் கிட்ட இருந்துமே. ஏன்னா டு பி ஆனஸ்ட் வந்து நாங்கள் எதுவுமே இல்லாமல் தான் படம் ஆரம்பித்தோம். எந்த நம்பிக்கையில் தான் ஆரம்பித்தோன்னு எனக்கு இப்பயும் தெரியல. ஏன்னா முதல்ல மீட் பண்ணும்போது டீமே நான், சார், கேமராமேன், அவ்வளோதான். இதுதான் இனிஷியல் டீம். ஸோ சார் வந்து என்கிட்ட கதை சொல்லும் போது நாங்கள் 3 பேர் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஒன்றா வந்து அசம்பிள் ஆச்சு. ப்ரொடியூசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் டு தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ் ரியலி. சார் பிரபாகர் சார், பாண்டியன் சார் அண்ட் கார்த்திக் வீரப்பன், இவங்க 3 பேரும் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு மார்க்கெட் இல்லாமல் புது முகங்களாக இருக்கும். எங்களை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருமே பெருசாக முன் வர மாட்டாங்க. ஸோ இவங்க முன் வந்திருக்காங்க. அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க் பண்ணோம். அதுக்கப்புறம் டிரெக்டருக்கும் தேங்க் பண்ணோம். இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸாக நான் பார்க்குறேன். இந்த ஒரு தருணத்தில் இவ்வளோ பெரிய படம் பண்ணி அதை வந்து ஆடியன்ஸ் மத்தியில் எடுத்துகிட்டு வந்து நிறுத்துறதே வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஸோ அது எங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ விடாமுயற்சி தான். எதுவுமே இல்லாமல் தான் நாங்கள் படம் ஆரம்பித்தோம். எப்படி எல்லாத்துக்கும் நடக்க போகுது, அது ப்ரொடியூசர்ஸ் எப்படி வந்து பணம் கொடுக்க போகிறாங்கன்ற எந்த ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இல்லை. ஸோ டவுட்ஃபுல்லாக இருந்தது. பட் எங்களோட இதில் வந்து நாங்கள் எப்படியாவது படம் பண்ணிவிடுவோம், வருதோ வரலையோ எப்படியாவது நாங்கள் பெல்ட்டி அடித்தாது படம் பண்ணிவிடுவோம் அப்படின்ற ஒரு தைரியம் மட்டும்தான் இருந்தது. அதே மாதிரி என்ஆர் ரகுநந்தன் சாரும் நாங்கள் தான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிருந்தோம். சார் வந்து ஆரம்பத்திலேருந்து என்ஆர் ரகுநந்தன் சார் தான் நான் யோசிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து சொல்லிட்டு இருந்தார். ஆனால் எங்களுக்கு அவர் கான்டாக்ட் கிடையாது, எனக்கும் அவரை தெரியாது பர்சனலாக, சாருக்கும் பர்சனலாக தெரியாது. எப்படி ரீச் பண்ண போகிறோம், அது எப்படி பட்ஜெட் போகும், இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருந்தது. பட் சார் அதெல்லாம் பார்க்காம படம் முடிச்சுட்டு வந்து போய் காமிச்சும் போது கூட ரிஸ்க் எடுத்து எங்களுக்காக பண்ணி கொடுத்தாரு. அது ஓகேன்னு சார் சொல்லும் போதே எங்களுக்குலாம் வந்து அவ்வளோ குஷி ஆயிடுச்சு. ஏன்னா எப்படிடா அது ஓகே ஆச்சு, எப்படிடா அப்படிதான் இருந்துச்சு எங்களுக்கு. யாருமே நம்பவே இல்லை. அதாவது இந்த படத்துக்கு வந்து என்ஆர் ரகுநந்தன் சார் தான் வந்து மியூசிக் டைரக்டர் வருவாங்க அப்படிங்கிறது வந்து என்கிட்ட நேரடியாக சொல்லலை. ஆனால் வெளியில் நிறைய பேர் பேசியிருக்காங்க, இந்த படத்துக்குலாம் ரகுநந்தன் சார் மியூசிக் போடுவாரா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிளோட ஸ்டார்ட் பண்ணோம்ல. அப்போ பார்க்கும்போது ரகுநந்தன் சார் வந்து பெரிய மியூசிக் டைரக்டர், அவங்க எப்படி இந்த படத்துக்குள்ளே உள்ளே வர முடியும், சும்மா விளையாட்டுக்கு சொல்லாதீங்கிற மாதிரி தான் கலாச்சிருக்காங்க. ஆனால் அதை வந்து என்னுடைய நம்பிக்கையால், நான் அவங்களோட தீவிர ரசிகராக இருந்ததுனால, அதாவது ஒரு தீவிர ஆசை ஒன்று இருந்தால் அது நடந்தே தீரும்ல, அதனால அது எனக்கு நடந்தே தீரிடுச்சு. அப்புறம் வந்து இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறதுக்கு காரணம் வந்து, படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் வந்து எனது நண்பன் பாண்டியனை வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாண்டியன் தான் வந்து உறுதுணையாக இருந்து ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாப்புல. மற்ற ப்ரொடியூசர்லாம் கொண்டு வந்தது எல்லாமே அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்தோம். அது ஒரு ஆரம்ப புள்ளியை இந்த இடத்துல கொண்டு வந்து என்னை நிறுத்தினது எல்லாமே பாண்டியன் தான். அந்த என்னுடைய பேர் அலெக்ஸு, பாண்டியனுங்கிறது என் ஃப்ரெண்டோட பேர். ஏன்னா நம்ம லைஃப்பில் முக்கியமான ஒரு தருணம், இந்த தருணத்தை அமைச்சு கொடுத்த பாண்டியனுடைய நன்றியாக வந்து நான் அலெக்ஸ் பாண்டியனை வச்சிருக்கேன். அந்த கேரக்டருக்கு இப்போ ஒரு கேரக்டர் பிடிச்சு நம்ம ஓகே சொல்லுவோம் மேம். ஃபர்ஸ்ட் அவர் கதை என்னதான் நரேட் பண்ணியிருந்தாலும் இந்த படத்துக்குள்ள வரும்போது இந்த கதை டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா வந்து நம்மள இப்படி காமிக்கணும், நம்ம அட்டையர் வைஸ் இப்படி இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்திருக்குல்ல மேம், அது எப்படி இருந்தது மேம்? எனக்கு பேசிக்கலி ஒரு ஹீரோயினா பயங்கர அழகாக நம்மளை பார்க்கணும், நம்மளை காட்டிக்கணுங்கிற ஆசை இல்லை. ஓகே, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபஸ்ட்டு நான் ப்ரூவ் பண்ணணும்.
கிடைச்சது பெரிய விஷயம். அதில் ப்ரூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில ஆசைகள்லாம் வரும், அதை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கதையாக இருக்கட்டும், இப்போ நான் பண்ணுற மற்ற படங்களோட கதையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ஸ்டோரி ட்ரிவனாக தான் இருக்குது. ஓகே. ஸோ இந்த கதை வந்து இந்த கதைக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து மக்கள் என்ன அக்செப்ட் பண்ணிக்குவாங்கங்கிற ஒரு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஓகே. ஸோ இது வரைக்கும் ஒரு சின்ன நம்பிக்கை என் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு அப்புறம் அது இன்னும் அதிகமாகும், எதிர்பார்ப்போம். எப்பயுமே இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மேம், நம்ம ஹீரோயினா நடிச்சா ஹீரோயினா மட்டும்தான் நடிக்க முடியும், சிஸ்டர் கேரக்டர்ஸ்னா அடுத்து வர்றது எல்லாமே சிஸ்டர் கேரக்டர்ஸாக தான் வரும் அப்படின்றத சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி என்னைக்குன்னா ஒரு ஒப்பீனியன் வந்திருக்கா மேம்? இருக்கு. யூஸ்வலி எனக்கு நான் மலையாளம்ல பண்ணதுனால எனக்கு அது மலையாளம் இண்டஸ்ட்ரியில் அது எனக்கு அப்படி தெரியல அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமானு. பட் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே. ஈவன் நான் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டே வந்து ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் ஃபோட்டோ ஷூட்டா இல்லை மற்ற ஒரு கான்செப்டோடு இருக்கிற ஃபோட்டோ ஷூட் நான் பண்ணதே கிடையாது. என்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நான் என்னோட ஃபேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அந்த இதுலேயும் சார் வந்து எனக்குள்ள ஒரு கிறிஸ்டினாவை கண்டுபிடிச்சிருக்காருன்னா நான் அந்த சாருக்கு தான் தேங்க் பண்ணணும். ஈவன் மற்ற டைரக்டர்ஸ் கூட கேட்டிருக்காங்க, கமர்ஷியல் ரோல்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. பட் அதெல்லாம் நான் பண்ணால் என்னால் சஸ்டெயின் பண்ண முடியாது. அதனால இந்த ஸ்டோரி கிடைச்சது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நினைக்கிறேன். உங்களுக்கு நான் வந்து ஒரு 5 இமோஜ் காட்டுறேன் மேம். இந்த 5 இமோஜ் யாருக்கு எதுக்காக கொடுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் சொன்னீங்கன்னா முடிச்சிடலாம் மேம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்க இமோஜ் டைரக்டர் சார். ஓகே. எதுக்காக? அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருங்க இந்த படத்துக்கு பின்னாடி. நான் நிறைய பேசுவேன், நான் கேட்பேன், என்ன சார் இங்கே போனீங்கல்ல என்ன ஆச்சு, அவங்க என்ன சொன்னாங்க, படத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும், அது என்ன ப்ராசஸில் இருக்குன்னு நான் தெரிஞ்சுப்பேன். அவ்வளோ ஸ்ட்ரகிள் சொல்லுவார், பட் எதையுமே வெளியில் காட்டிக்க மாட்டார். ஒரு சிரிச்ச முகத்தோடையே அவர் ஹேண்டில் பண்ணிடுவார். மாஸ்க் எல்லாருமே தான், மாஸ்க் எல்லாருக்குமே இருக்கும். ஹாப்பி இமோஜ் அப்படி கிறிஸ்டினாக்கு கதிர்வேலன் மேல. ஓகே. அதாவது அவங்களுக்கு என் மேல அதான் அப்படி சொல்லுங்க. அதுதான் சொல்லுங்க, டைரக்டாவே சொல்லுங்க. டாட். ஓகே. டாடோட லிட்டில் பிரின்சஸ் மேம் நீங்க? லிட்டில் பிரின்சஸ்லாம் இல்ல, ஃபேமிலி. வர நவம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. ஒரு படம் பெரிய வெற்றி அடையணும், அடுத்து நாங்கள் உங்க எல்லாரையும் வந்து சக்ஸஸ் மீட்ல சந்திக்கணும் அப்படின்னு ஆதன் சினிமா சார்பாக ஒரு பெரிய விஷயம். உங்களோட நேரத்தை செலவு பண்ணி ஒரு நல்ல இன்டர்வியூ கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல்.